ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சதி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பூரி மசால் தாங்க. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி நான் இன்னைக்கு 1 எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் மசால் நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது தக்காளி இன்னொன்று அதிகமாகவும் வெங்காயமும் அதிகமாக எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்குங்க. கடுகு லைட்டாக பொரியும் பொழுதே நம்ம கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சோம் இல்லைங்க, அந்த வெங்காயம், மிளகாய் அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரந்தினி நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்குன்னு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்திட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்க்கும் பொழுது தக்காளி டக்குன்னு வதங்கிடும் உங்களுக்கு. இது எல்லாமே செய்யும் பொழுது லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பீஸாகவும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரணும் அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்க மசிச்சு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நீல வாக்கில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு கடலை மாவு சேர்க்கலைங்க, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இது அப்படியே கிடைக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக திரியாக வராமல் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், மசால் தண்ணி நல்லா சுண்டி வரும் இல்லைங்க, அந்த டைமுக்கு சேர்த்திக்கலாம். அப்போ தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வேகும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பொட்டுக்கடலை இதை சேர்த்திட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. பாருங்கள் மேலே லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குங்களா, அந்த டைமுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பூரி மசால் இன்னொரு மாதிரி செய்யலாம். தேங்காவும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஊற்றலாம். அந்த ரெசிப்பியும் நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பூரியோட இந்த மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.